ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயில் டைமில் நிறைய பேருக்கு கோல்டு பிடிக்குது. ஸோ எனக்குமே இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கோல்டு தான். ஸோ அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு மருந்து குழம்பு வச்சுருக்கேன். என்னோடய அம்மா செய்வாங்க இது போல். இந்த சளி பிடிச்சதுன்னா இந்த டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 10 பல் பூண்டு, இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்க்க வேணாம். எண்ணெய் சேர்க்காமல் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டது அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து அதுவும் நல்லா வெடித்ததும் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். அடுத்து அதே கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 பல் பூண்டு நான் இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். சேர்த்ததெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளியை பார்த்து பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கல்லுப்பு 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்க்கறதுனால தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் வீட்லேயே எப்படி அரைக்கிறதுங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை, குழம்பு தூள் சேர்த்தாலே போதும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இந்த அளவு நல்லா கொதித்து வந்ததும் இதை ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த சீரகம் பூண்டெல்லாம் இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க உப்பு காரம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நான் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுக்கிறேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தண்ணியெலாம் வற்றிட்டு நல்ல திக்கான மருந்து குழம்பு ரெடி ஆகிடும். நான் நல்லா கெட்டியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தொக்கு மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் 5 நிமிஷம் வச்சு கொதிக்க விடும் பொழுது இதை இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே அடிப்பிடிச்சிரும். ஸோ இடையிடையே கலந்து விட்டுட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு நல்லா குக் பண்ணிங்கன்னா இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த சளி பிடிச்சதுக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கெலாம் நம்ம சாப்பிடவே முடியாது அந்த டைமில். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.